அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். வார பலன்களில் நம்ம ஜூலை 3ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் 9ஆம் தேதி வரைக்கும் பொதுவாக ஒரு வார காலத்திற்கான பொது பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ சுருக்கமாக பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது திருக்கணித பஞ்சாங்கப்படி இந்த வாரத்திற்கான கிரக நிலைகள் ரிஷபராசியில் பார்த்திங்கன்னா செவ்வாய் குரு இருக்காங்க, மிதுன ராசியில் சூரியன், கடகராசியில் சுக்கிரன் புதன், கன்னி ராசியில் கேது, கும்பராசியில் சனி பகவான் வக்கரகதியில் இருக்கார், மீன ராசியில் ராகு பகவான் இருக்கார். இவங்க இந்த இடத்துல இருந்தால் மட்டும் இல்லை, இவங்க எந்தெந்த நட்சத்திரங்களெல்லாம் பயிற்சி மூவ் ஆகிறாங்களோ அதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு இந்த வாரம் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது இந்த மாதம் உங்களுடைய பொருளாதார நிலைகள் பரவாயில்லாமல் இருக்குது. கையில் ஏதோ ஒரு விதத்தில் பணம் இருக்கும், யாருடைய பணமாவது உங்கள் கையில் இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். யாரெல்லாம் பேச்சு இருக்கோ, பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ பரவாயில்லாமல் இருக்கும். உங்களுக்கு நல்ல ஒரு வருமானங்கள் இந்த வாரத்தில் இருக்குது. வருமானம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு செலவினங்களே இருக்குது. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். இது உங்களுக்கு ஓரளவுக்கு செலவினத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுடைய முயற்சிகள் சாதகமாக இருப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் உண்டு. ரொம்ப நாளாக நீங்கள் ஏதாவது நகை வாங்கணும், நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும், நல்ல ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு இந்த வாரம் அதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய சர்வீஸ் எப்படி இருக்குது, உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப கிடைச்ச வேலையை திருப்திகரமாக பாருங்கள். யாரெல்லாம் வேலையில் இருக்கீங்களோ, நீங்கள் அரசு வேலையாக இருக்கலாம், தனியார் துறையாக இருக்கலாம், அந்த வேலையை ரசித்து பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களுடைய வேலைக்குரிய கிரகம் புதன், அவர் பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்தில் இருக்கார். 4ஆம் இடம் எப்பவுமே அன்சாட்டிஸ்ஃபைடு தான். அதனால் அந்த திருப்தியற்ற அந்த வாழ்க்கையை இல்லாமல் மகிழ்ச்சியாக பண்ண பாருங்கள். அது இல்லாமல் யாரெல்லாம் நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்தால் நல்ல சேல்ஸ் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய காதல் பிரேக் ஆனால் கூட மறுபடியும் ரீயூனியன் ஆவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஏதாவது ஆன்லைன் ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, எனி ஸ்பெக்குலேஷன் யூக வணிகங்களில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள். ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அது இல்லாமல் நீங்கள் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய பிஸ்னஸ் சுமாராக தான் இருக்குது. இந்த வாரத்தில் தொழிலில் தகராறு, தொழிலில் நிச்சயமற்ற தன்மை, அதுக்காக உங்கள் தொழில் இல்லாமல் விட்டு விட்டு நடப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் இருக்குது. இந்த வாரம் யாருக்கும் பணம் கடன் கொடுக்காதீங்க. அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. இந்த வாரம் முழுவதும் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய நட்பு வட்டாரத்தால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது. உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளிடம் உங்களுக்கு நன்மைகள் உண்டு. இது எல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் பெருசாக உங்களுக்கு ஏதாவது கடன் இருந்தால் அது கூடுவதற்கான வாய்ப்பு இருக்கவில்லை, குறைவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அதனால் அவசியம் இருந்தாலே கடன் வாங்காதீங்க. இந்த வாரத்தில் முக்கியம். இந்த வாரம் துர்க்கையும் விநாயகரையும் வழிபாடு பண்ணுங்கள். ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இந்த வாரத்தில் அந்த பிஸ்னஸ் நல்லாயிருக்கும், ஓரளவுக்கு லாபகரமாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா நீங்களும் லாபம் அடைவீங்க, பார்ட்னரும் லாபம் அடைவார். நல்லா இருக்குது. ரொம்ப நாளாக உங்களுக்கு மேரேஜ் நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு, அல்லது திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக சுமூகமாக முடியறதுக்கான சூழ்நிலைகள் இதுவும் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. குடும்பத்தில் ரொம்ப நாளாக சுபகாரியம் நடக்காமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கும் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். நீங்களும் ஏதோ ஒரு விஷயத்தில் அதில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுக்கு பெரிய லெவலில் கடன் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு அது ஏதோ ஒரு விதத்தில் கடன் அல்லது நோய் இது ரெண்டில் ஒன்று குறையிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. எது வாரம் உங்களுடைய பொருளாதார நிலைகள் பரவாயில்ல, கையில் பணம் தனம் என்பது இருக்குது. ஸோ வேலை இருக்கா, டெஃபினட்டாக வேலை உண்டு.
வேலையில் நீங்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குதுன்னு தான் சொல்லணும். எந்த அளவுக்கு நீங்கள் வேலையில் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வேலையில் முன்னேற்றம், ஒரு ரெகக்னைஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு, உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள், இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. அதுலேயும் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை, குழந்தை இல்லைங்கிறவங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்துக்கான ஒரு வாய்ப்பு தெய்வ அனுகூலத்தால் கிடைக்கும். அது இல்லாமல் ரொம்ப நாளாக நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தும் சக்ஸஸ் ஆகலைங்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும். எதிர்பாராத தெய்வ தரிசனம் உங்களுக்கு அமையும். எதிர்பாராத ஆலய தரிசனம் உங்களுக்கு உண்டு. இந்த காலத்தில் நீங்கள் உங்களுக்கு செகண்ட் மேரேஜ் யாரெல்லாம் ட்ரை பண்ணுறீங்களோ பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும் அல்லது அமையும். செகண்ட் மேரேஜ் மட்டுமல்ல, லைஃப்பில் உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் கூடும், செல்வாக்கு அதிகரிக்கும். கவர்மெண்ட்டால் உங்களுக்கு ஏதாவது காரியம் ஆகணும்னா நடக்கும். இது அத்தனைக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரத்தில் ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் யாராக இருந்தாலும் உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலங்கள் இருக்குது. அது ரொம்ப முக்கியம். இந்த வாரத்தில் ஒரு லாங் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்புகள், அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அல்லது அது சம்மந்தப்பட்ட முடிவுகள் நீங்கள் எடுப்பீங்க. உங்களுடைய ஹையர் எஜுகேஷன் நல்லா இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ முயற்சி பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களோட முயற்சிகள் அத்தனையும் ஏதோ ஒரு விதத்தில் நன்மையாகவே முடியும். ஆக தெய்வ அனுகூலம், கிரக நிலைகள் நமக்கு சாதகமாக இருக்கும்போது அந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நம்ம பயன்படுத்திக்கணும். இந்த வாரம் அதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பெரிய லெவலில் உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் விநாயகரையும் குறிப்பாக முருகனையும் தரிசனம் பண்ணுங்கள். நல்லதொரு முன்னேற்றம் உங்களுக்கு அமையும். மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்கள் கையில் பணம், தனம், பொருள் எப்படி இருக்குன்னா இருக்குது. ஆக வருமானங்கள் நிறைய இருக்குது, செலவினங்களும் உங்களுக்கு இருக்குது. காரணம், உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல செவ்வாய் பகவானும் குரு பகவானும் இருக்கிறாங்க. 12ஆம் இடம் ஒன்றும் முதலீடு பண்ணுற அளவுக்கு நமக்கு பெரிய பொருளாதார வசதி இல்லைன்னா ஒரு சில விரயங்களையும் நஷ்டங்களையும் நம்ம சந்திச்சாகணும். வாய்ப்பு இருந்தால் உங்களுடைய குழந்தைகளுக்காக செலவு பண்ணுங்கள். இதனுடைய தன்மைகள் உங்களுக்கு குறையும். இந்த வாரத்தில் யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களா நல்லா இருக்குது. அது இல்லாமல் ரொம்ப நல்லா ப்ராப்பர்ட்டி வாங்கணும், சொத்து, இடம், மனை, வீடு, வண்டி வாகனங்கள் வாங்கணும், நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள்லாம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது. குறிப்பாக நல்ல ஒரு ஆடைகள், ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வாங்குவதற்கான வாய்ப்புகள் அதுவும் இந்த வாரத்தில் இருக்குது. நகைகள் வாங்குவதற்கான சூழ்நிலைகளும் உங்களுக்கு உருவாகும். இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்கன்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனை தந்த சேல்ஸு, வருமானம் இந்த வாரம் இருக்குது. யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு, ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்களோ இந்த வாரம் நடக்கும். இது அத்தனைக்கும் இந்த வாரம் வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்தில் ஆரம்பத்தில் தடை இருந்தாலும் இறுதியான வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம் என்பது பெரிய லெவலில் இருக்கும். அதுலேயும் இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் ட்ரேடிங் பண்ண நினைக்கிறவங்க அடக்கி வாசிங்க. லாபகரமாக இல்லை. கலைத்துறையில் நீங்கள் இருந்தீங்கன்னா புகழ், அந்தஸ்து இருக்குது, வருமானங்கள் சுமார். உங்களுடைய அரசியல் வாழ்க்கையும் ரொம்ப பிரமாதமாக இந்த வாரம் இல்லை. இந்த வாரத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷன், உங்களுடைய ஜாப், கரியர் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அது ஒன்று ரொம்ப நல்லா இருக்குது. வேலைகள் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும், வேலை இல்லாமல் போகாது. அதே சமயத்தில் நீங்கள் ஏதாவது லோன், கடன் கேட்டிருந்தீங்கன்னா கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதி ரிசல்ட் எதிர்பார்த்திங்கன்னா இந்த வாரம் பாஸ் பண்ணிடுவீங்க. உங்களுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் அவங்களை ஜெயிப்பதற்கான வாய்ப்பு, இது எல்லாம் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உண்டு. நீங்கள் ஏதாவது சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ்னால் பெருசாக ப்ராஃபிட் ஒன்றும் இந்த வாரம் இல்லை. ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னருக்காக உழைக்கணும்.
அல்லது பார்ட்னர் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய மன வாழ்க்கை சுமாராக இருக்கும். கணவர் அல்லது மனைவி 2 பேருக்காக செலவு பண்ண வேண்டிய காலங்கள் உண்டு. ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணணும்னா இந்த வாரம் பண்ணலாம். அதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. உங்களுடைய அப்பாவுடைய அன்பு ஆதரவை யாரெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ நடப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் முருகனையும் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மதேவரையும் பிரதானமாக வழிபாடு பண்ணுங்கள். கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய வருமானங்கள் ஓரளவுக்கு பரவாயில்ல. நீங்கள் சம்பாதிச்சாலும் செலவு பண்ணாலும் கையில் ஏதாவது இருக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த வாரத்தில் உங்களுக்கு மூத்த சகோதரிகள் இருக்காங்க அல்லது சகோதரர்களுக்கெல்லாம் அவர்களால் நன்மைகள் உண்டு. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், இது அத்தனையும் இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் ஆரம்பத்தில் நிறைய தடை இருக்குது. அதனால் பொறுமை, நிதானமாக இருங்க. அவசியம் இருந்தாலே பெரும்பாலும் ட்ராவலை அவாய்ட் பண்ணுங்கள். யாரையும் பெருசாக நம்பி இருக்க வேண்டாம். யாரையெல்லாம் நீங்கள் நம்பி இருக்கீங்களோ அவர்கள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க மாட்டாங்க. யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படின்னு முடிவு பண்ணுறதுக்கான வாரமாக இது உங்களுக்கு இருக்கும். குறிப்பாக நீங்கள் யாரோடெல்லாம் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு தொடர்பு கொள்ளணும்னா நீங்களே நேரடியாக அவங்களோட தொடர்பு கொள்ளுங்கள். எக்காரணத்தை கொண்டு இந்த வாரம் மீடியேட்டர் எதையும் வச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க. அது பின்னாடி பிரச்சனையில் தான் விடியும். அதனால் யாரோடையும் நீங்கள் நேரடியான தொடர்பை வச்சுங்க. இந்த வாரத்தில் நீங்கள் பெரிய லெவலில் பெர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வாங்கலாம். வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய கல்வி எஜுகேஷன் நல்லா இருக்குது. ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பரவாயில்லன்னு தான் சொல்லணும். உங்களுடைய சர்வீஸ் நல்லா இருக்குது. வேலையில் பெரிய ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை, வேலை இல்லாமலும் இல்லை. அதனால் இது பெரிய நல்ல விஷயந்தான். இந்த வாரத்தில் லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். என்ன காரியத்துக்காக கடன் வாங்குறீங்களோ அதெல்லாம் நடக்கும். இன்னொரு பக்கம் உங்களுடைய 5ஆம் இடத்தை குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து பார்க்குறாங்க. அப்படி இருந்தால் கடன் குறையும், நோய் குறையும். இதுவும் உங்களுக்கு சாதகமான வாரமாக இந்த வாரம் இருக்கும். இந்த வாரத்தில் உங்களே அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. ரொம்ப நல்லா சுபகாரியங்கள் குடும்பத்தில் நடக்காமல் இருந்தால் நடக்கும். அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளும் நடக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸ் சுமார், ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார். இதுவும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்கள் ஹையர் எஜுகேஷனில் பிரேக் இருக்குது. அப்பாவுடைய அன்பு ஆதரவில் நிறைய தடை இருக்குது. அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் செலுத்துங்க. இந்த வாரம் சிவ வழிபாடும் சனி பகவானுடைய தரிசனத்தையும் பண்ணிட்டு வாங்க. சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் நல்ல இடத்துல சஞ்சரிக்கிறதுனால உங்களுடைய விருப்பம், எண்ணம், ஆசை, அபிலாசை பூர்த்தியாகும். நான் பெரிய லெவலில் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஒரு இண்டஸ்ட்ரியில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன், அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமான்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வாரம் பண்ணுங்கள். அதற்கான கிரக நிலைகள் சாதகமாக இருக்குது. உங்களுக்கு வருமானங்கள் இருக்குது, சம்பாத்தியங்கள் இருக்குது, செலவினங்களும் அதே மாதிரி இந்த வாரம் இருக்குது. உங்களுடைய முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஆரம்பத்தில் பிரச்சனை இருந்தால் கூட நல்ல வெற்றி உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் நிறையவே இருக்குது. உங்களை நீங்கள் பெரிய லெவலில் டெவலப் பண்ணுறதுக்கோ அப்டேட் பண்ணுறதுக்கோ கிரகங்கள் சாதகமாக இருக்குது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் முன்னுக்கு வர்றதுக்கு வழியே பாருங்கள். எந்த ஒரு விஷயத்துலையுமே முயற்சி பண்ணுங்கள். உங்களுடைய முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்தில் இறையறலாம் நற்பலன்கள் உங்களுக்கு ஏற்படும். யாரையெல்லாம் நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க. நீங்களும் அவங்க நம்பிக்கைக்குரியவங்களாக மாறுவீங்க. இதெல்லாமே இந்த வாரம் இருக்குது. நீங்கள் ஏதாவது சிறு தொழில் பண்ணுறீங்க, சுய தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க, வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, குறிப்பாக ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு
அந்த பிஸ்னஸ் நல்லா இருக்கும். இந்த வாரத்தில் பயணங்கள் இருக்குது. பயணத்தால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் உண்டு. சிம்மராசியில் பிறந்த உங்களுடைய 4ஆம் இடத்தை குரு பகவானும் சனி பகவானும் பார்க்குறாங்க. யாரெல்லாம் விவசாயம் பண்ணுறீங்களோ விவசாயத்தால் லாபம் இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் பரவாயில்லாமல் இந்த வாரம் இருக்குது. உங்களுடைய எஜுகேஷன் நல்லா இருக்குது. அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்தவங்களுக்கு நல்லா இருக்கும். இது அத்தனையும் உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த வாரம் பரவாயில்ல. இந்த வாரத்தில் உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளுக்காக செலவு பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். ரொம்ப நாளாக குழந்தை இல்லாதவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த வாரத்தில் பெரிய லெவலில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், ட்ரேடிங் பண்ணுறேன், மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணுறேன் அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். கிரகங்கள் நமக்கு இந்த வாரம் அதுக்கு சாதகமாக இல்லை. அரசியல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஏற்றம், உங்களுக்கு முன்னேற்றம் இருக்குது. நீங்கள் விளையாட்டுத்துறையில் இருந்தீங்கனாலும் உங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது. உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லலாம். வெளியில் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கான அங்கீகாரம் உண்டு. வேலை டெஃபினட்டாக நல்லா இருக்கும். வெளியில் நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு அமையும். இந்த வாரத்தில் கடன் கேட்டிங்கன்னா கிடைக்கும். சொந்த பிஸ்னஸும் ஸ்மாராக இருக்குது. உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ இந்த வாரம் ட்ரை பண்ணுங்கள். ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடக்கும். ஸோ இந்த வாரத்தில் ஆஞ்சநேயரையும் குறிப்பாக நரசிம்மரையும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய எண்ணம், ஆசை, அபிலாசை பூர்த்தியாகும். ஓரளவுக்கு நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாமே சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். ஏதாவது டிஸ்பியூட் இருக்குது, லிட்டிகேஷன் இருக்குது அப்படிங்கிறவங்க பேச்சுவார்த்தையின் மூலமாக காம்ப்ரமைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் இருக்குது. ஸோ இந்த வாரம் உங்களுடைய சர்வீஸை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு நன்மையாகத்தான் இருக்கும். ஃபினான்ஷியலாக இந்த வாரம் உங்களுக்கு பெரிய ஸ்ட்ரகிள் இல்லை, போராட்டங்கள் இல்லை. நீங்கள் உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் உங்களுக்கு இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சகோதர சகோதரிகளால் நன்மை. எதிர்பாராத உங்களுடைய முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் ஆரம்பத்தில் தடையானாலும் இறுதியான வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். அதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் உருவாகும். முடிஞ்சால் ட்ராவல் பண்ணுங்கள், இல்லைன்னா அதையெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். யாரும் நல்லவங்க கெட்டவங்கன்னு டிசைட் பண்ண முடியாத வாரமாக இது இருக்கும். இந்த வாரத்தில் உங்களுடைய கல்வி ரொம்ப பிரமாதமாக இந்த வாரத்தில் இருக்கும். நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்தால் நல்ல சேல்ஸ் இருக்குது. நீங்கள் விவசாயம் சார்ந்த துறைகளில் இருந்தாலும் நல்ல மகசூல் இருக்குது, ஆனால் லாபம் கம்மி. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை. அதுக்காக தொழில் இல்லாமல் உங்களுக்கு விட்டு விட்டு நடக்கும். இந்த வாரத்தில் உங்களுடைய மகிழ்ச்சி நார்மலாக இருக்கும். எதிர்பாராத தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் உங்களுக்கு அமைவதற்கான சூழ்நிலைகள் உண்டு. ஸோ இந்த வாரம் நீங்கள் பெருசாக கடன் வாங்கிறது, கெட்ட இடத்துல பணம் கடன் கிடைக்கிறது, கிடைச்சால் கூட பின்னாடி வட்டி கட்ட வேண்டிய காலங்கள் பெரிய லெவலில் இருக்குது. அதெல்லாம் கடனை அவாய்ட் பண்ணுங்கள். உங்களுடைய வேலை வாய்ப்புகளையும் சக தொழிலாளர்களை அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. இல்லைன்னா வேலையில் பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது. நீங்கள் ஏதாவது சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா இந்த வாரம் சுமார். ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னரும் நீங்களும் லாபம் அடைவீங்க. நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன், இம்போர்ட் பண்ணியிருக்கிறேன், எனக்கு அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் இருக்குது, வருமானம் யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ வருவதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் பாஸ்போர்ட், விசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது வந்துடும். உங்களுடைய நட்பு வட்டாரம் பெரிய லெவலில் டெவலப் ஆகும். உங்களுடைய பெண் நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்கும். நமக்கு மூத்த சகோதரிகள் இருக்காங்கன்னா அவர்களாலும் நன்மைகள் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் நரசிம்மரையும்
பைரவரையும் வழிபாடு பண்ணுங்கள். துலா ராசியில் பிறந்த நீங்கள் ஒரு பக்கம் இந்த வாரம் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து கூடும், இன்னொரு பக்கம் பிரச்சனைகளையும் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ரெண்டுமே இந்த வாரம் இருக்குது. ஆகையினால இந்த வாரம் பொறுமை நிதானம், தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாதீங்க, தேவையில்லாமல் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. அதனால் பின்னாடி மனஸ்தாபங்கள் பிரச்சனைகள் தான் இருக்குது. இந்த வாரத்தில் நம்முடைய பொருளாதாரம் நார்மலாக இருக்குது, பரவாயில்லாமல் இருக்கும். யாருடைய பணமாவது மணி ரொட்டேஷன் இருக்குது. இந்த வாரத்தில் புதிய முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்தில் சாதகமாக இருக்கும். ஆனால் அதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய உழைப்பு ஊதியம் பெரிய லெவலில் இருக்குது. அதனால் பெருசாக ஒன்றும் எஃபர்ட் எடுத்து பண்ணணுங்கிறது இல்லை. நம்முடைய நடைமுறை லைஃப் என்னவோ அதை மட்டும் இந்த வாரம் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வாரத்தில் யாரையும் நம்பாதீங்க, யாரையும் நம்பி எந்த காரியத்திலையும் இறங்காதீங்க. அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிற மாதிரி இருக்கும், பெருசாக சக்ஸஸ் இல்லை. நம்பி ஏமாந்து போகாதீங்க. ரொம்ப பொறுமையாக இந்த வாரம் ஃபாலோ பண்ணுங்கள் அல்லது இருங்க. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவாய்ட் பண்ணுங்கள். கிரக நிலைகள் சாதகமாக இல்லை. ஒருவேளை பழைய பொருளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புதுசாக வாங்குறதுனால பொறுமை நிதானமாக இந்த வாரத்தில் இருங்க. அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் ரொம்ப இந்த வாரத்தில் கவனித்து பாருங்கள். இந்த வாரத்தில் உங்களுடைய கல்வி பிரேக் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வாரம் விவசாயம் பெருசாக லாபகரமாக இல்லை. ஏதாவது மேனுஃபேக்சரிங் அல்லது உற்பத்தி சார்ந்த துறைகளில் நீங்கள் இருந்தீங்கன்னா பெருசாக ப்ராஃபிட் இல்லை. இந்த வாரம் உங்களை அறியாத லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் பின்னாடி மேரேஜில் முடியும். ஒருவேளை உங்களுக்கு லவ் பிரேக்கப் ஆகிருக்குன்னா அது மறுபடியும் இந்த வாரம் ரீயூனியன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தில் ஏதோ ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கும், அது உங்களுக்கு நல்லாவே இருக்கும் தான் இருக்குது. ஆக இந்த வாரத்தில் உங்களுடைய மன வாழ்க்கை ஓரளவுக்கு பரவாயில்ல. ஸோ உங்களுடைய காதல் வாழ்க்கையும் நல்லா இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் சுமார் தான். வேலையில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுடைய சுப்பீரியர் யாராக இருந்தாலும் அவங்க சொல்கிறத பொறுமையாக கேளுங்க. அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. அவங்களுக்கு ஒபே பண்ணிடுவாங்க. இல்லைன்னா வேலையில் பிரச்சனைகள் இப்போ ஸ்டார்ட் ஆகும், பின்னாடி பெரிய லெவலில் வேலையை விட வேண்டிய சூழ்நிலை வந்துடும். ஆக நல்லா பொறுமை நிதானம். எந்த இடத்துலையும் நீங்கள் நிதானத்தை எழுதுறாதீங்க. இந்த வாரத்தில் பெருசாக உங்களுக்கு கரியரில் பெரிய முன்னேற்றம் இல்லை, நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. அதனால் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போங்க. ஏதாவது சொந்த பிஸ்னஸ் நீங்கள் பண்ணுறதா இருந்தால் நார்மலாக தான் இருக்குது. அதனால் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணாலும் நார்மல். உங்களுடைய மன வாழ்க்கை நார்மலாக தான் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் கூடுறதுக்கான வாய்ப்பும் ஒரு பக்கம் இருக்குது. இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் முருகனையும் விநாயகரையும் தரிசனம் பண்ணுங்கள். விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு நீங்கள் ரொம்ப நாளாக பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த வாரம் பிஸ்னஸ் பண்ணுங்கள். அந்த பிஸ்னஸ் உங்களுக்கு நார்மலாக இருக்குது. உங்களுடைய ராசியை குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து பார்க்குறாங்க. அப்படி இருக்கிறது உங்களுக்கு குரு பகவானுடைய அனுகூலம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஒரு பக்கம் இந்த வாரம் ஃபுல்லாக ஹாப்பியாக இருக்கிற மாதிரி இருக்கும், இன்னொரு பக்கம் உங்களை அறியாத கவலை மனக்குழப்பம் நிம்மதியற்ற சூழ்நிலை இருக்கும். ரெண்டுமே மாறி மாறி இருக்கும். இதற்கு இந்த வாரம் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் தான் காரணம். அதனால் சில விஷயங்களை நீங்கள் துணிஞ்சு செயல்படுங்க, நல்லது. எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாத சூழ்நிலையில் இந்த வாரம் எடுங்க. அது கண்டிப்பாக உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் சாதகமாக இருக்கும். இந்த வாரம் உங்களுடைய பொருளாதார நிலைகள் கண்டிப்பாக வருமானம் இருக்குது, செலவுகளும் இருக்கும். ரொம்ப நாளாக திருமணம் நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடக்கும். அது கண்டிப்பாக நல்லபடியாக பின்னாடி முடியும். ரொம்ப நாளாக நான் சிறுதொழில் பண்ணணும் அல்லது ஏதாவது சுயதொழில் பண்ணணும், வீட்டில் வச்சுட்டு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமே ஒழிய வருமானம் வரும் லாபம் வரும் அப்படிங்கிறதுக்கான உத்தரவாதம் இந்த வாரம் இல்லை.
இந்த வாரத்தில் வேலை நிமித்தமான ட்ராவல் இருந்தால் அதை அவாய்ட் பண்ணுங்கள். ட்ராவலில் பிரேக் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. தேவையில்லாத குழப்பங்கள் வேண்டாம். இந்த வாரத்தில் சோம்பேறித்தனத்தை அவாய்ட் பண்ணுங்கள். எவ்வளோக்கெவ்வளோ நீங்கள் ஆக்டிவாக இருக்கீங்களோ அவ்வளோக்கெவ்வளோ ஃப்யூச்சரில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. அது ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. ஆகையினால் சுறுசுறுப்பாக இருங்க. இந்த வாரத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியம், குறிப்பாக அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் கவனம். உடம்புல இம்யூனிட்டி பவர் குறைவு. ஸோ உங்களுடைய ரெசிஸ்டன்ஸ் பவரை கூட்டுங்க. இந்த வாரத்தில் பெரிய லெவலில் மகிழ்ச்சி இருக்கிற மாதிரி தோற்றம் ஒன்றும் பெருசாக இல்லை. பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ஏதாவது ட்ரேடிங் பண்ணணும், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அதை கொஞ்சம் அடக்கி வாசிங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் இருக்கும். பெருசாக ப்ராஃபிட் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் இல்லை. அதனால் லாட்ரியாக இருக்கட்டும், ரேஸாக இருக்கட்டும், எனி ஸ்பெக்குலேஷனாக இருக்கட்டும் கவனம். நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ் இருக்குது, வருமானங்கள் சம்பாத்தியங்கள் பெருசாக இல்லை. இந்த வாரத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. ஏன்னா உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்குறாரு. ஆக உழைப்பு அதிகம், வருமானங்கள் குறைவு. ஆனாலும் பின்னாடி உங்களுடைய உழைப்புக்கேற்ற ரெக்கக்னைஸ் பின்னாடி கிடைக்கும். இதற்கு நிறைய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் பின்னாடி உங்களுக்கு அமையும். தேவையில்லாமல் இந்த வாரத்தில் கடன் வாங்காதீங்க. பின்னாடி பெரிய லெவலில் நமக்கு வட்டி கட்ட வேண்டிய காலங்களை உருவாக்கும். இந்த வாரத்தில் நல்ல வேலையாட்களை எதிர்பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமைவார்கள். இந்த வாரம் முழுவதுமே சிவ தரிசனமும், குறிப்பாக சிவன் கோயில் இருக்கக்கூடிய அம்பாளுடைய வழிபாடும் பிரதானமாக பண்ணிட்டு வாங்க. தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் நீங்கள் உங்களுடைய ஜாபில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். யாரெல்லாம் வேலை பார்த்துட்ருக்கீங்களோ, இங்கே வேலைன்னா நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கலாம் அல்லது ஏதாவது ப்ரைவேட் கன்சர்னில் இருக்கலாம். எந்த வேலையில் இருந்தாலும் சரி, வேலை உண்டு, அதில் பொறுமை நிதானம் இதுவும் ரொம்ப முக்கியம். இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ஏதோ ஒரு செய்தியோ மெசேஜ் எதிர்பார்க்குறீங்க அல்லது ஒரு தகவல்களை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்க, அது உங்களுக்கு சாதகமாக இந்த வாரம் வரும். ஏதாவது இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணியிருக்கீங்க அல்லது மெயிலை எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு நற்பலன்கள் இந்த வாரம் உண்டு. நீங்கள் தேவையில்லாத குழப்பங்கள் உங்களுக்கு வேண்டாம். வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. உங்களுக்கு தன்னம்பிக்கை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட்டை நீங்கள் கூட்டுங்க. இந்த வாரத்தில் வேலையை நிமித்தமான பயணம் அது ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சாதகமாக இந்த வாரம் இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் உங்களை பெரிய லெவலில் அப்டேட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபர்தராக உங்களை எவ்வளோக்கோ அப்டேட் பண்ணுறீங்களோ, டெவலப் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க. அதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரத்தில் யாரை நம்பி இருந்தாலும் அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பின்னாடி சாதகமாக இருப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. உறவுகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம், சகோதர சகோதரிகளுக்காக செலவு பண்ணுவதற்கான வாய்ப்பு இந்த வாரம் நிறையா இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி விற்காமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய சொத்துக்கள் விற்பதற்கான வாய்ப்பு, அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடக்கும். இந்த வாரத்தில் உங்களுடைய கல்வியில் ரொம்ப பெரிய லெவலில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். எஜுகேஷன் சுமாராக இருக்குது. இந்த உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக சேல்ஸ் இருக்குது, வருமானங்கள் உண்டு. எஜுகேஷன்லேயே நீங்கள் ரொம்ப கவனம். அண்டர் எஜுகேஷனும் சரி, ஹையர் ஸ்டடியிலையும் சரி பொறுமையாக இருங்க. இந்த வாரத்தில் பெரிய லெவலில் நீங்கள் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. பொறுமை, விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்படாதீங்க. இந்த வாரம் கிரக நிலைகள் அதற்கான சூழ்நிலையில் இல்லை. நீங்கள் இந்த வாரம் குடும்பத்தில் ரொம்பலாம் சுபகாரியங்கள் நடக்காமல் இருக்குது, சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸ் சுமார். உங்களுடைய மன வாழ்க்கையும் சின்ன சின்ன பிரச்சனைகள் கணவன் மனைவிக்குள்ளே ஏற்படும், கருத்து வேறுபாடுகள் உண்டு. தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க, அதை அவாய்ட் பண்ணுங்கள். பின்னாடி பெரிய லெவலில் வட்டி கட்ட வேண்டிய காலங்கள் இருக்குது. ஒருவேளை கடன் வாங்கினீங்கன்னா என்ன காரணத்திற்காக வாங்கினீங்களோ அந்த காரியங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. பொறுமை,
நிதானம். இந்த வாரத்தில் முருகனுடைய வழிபாடு, குறிப்பாக சிவ தரிசனம் பண்ணிட்டு வாங்க. வேறு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்கும், என்டர்டெயின்மெண்ட் இருக்கும், எதிர்பாராத டூர் ட்ராவல் இருக்குது, கெஸ்ட்டு யாராவது உங்கள் வீட்டுக்கு வருவாங்க, அது நீங்கள் யார் வீட்டுக்காக கெஸ்ட்டாக போவீங்க. இது எல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் உங்கள் கையில் பணம், தனம், பொருள் இருக்கும். நல்லா செலவு பண்ணுவீங்க. லாவிஸாக செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு அமையும். இந்த வாரத்தில் பெரிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம். எல்லாமே சாதகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களுடைய முயற்சிகள் வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. உறவுகளால் நமக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. நம்முடைய இளைய சகோதர சகோதரிகளாலும் நமக்கு நன்மைகள் உண்டு. ஆக நம்மளுடைய உறவுகள் ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு சந்தோஷத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரத்தில் இந்த வாரம் நீங்கள் பெரிய லெவலில் ட்ராவல் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் உண்டு. அதுவும் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். பெருசாக நீங்கள் எதுலேயும் இறங்கி இன்வால்மெண்ட்டாக பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. நடைமுறை வாழ்க்கை என்னவோ அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது பெர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் விட்டுருங்க. அதற்கான கிரக நிலைகள் இல்லை. வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கான சூழ்நிலைகளும் பெருசாக இல்லை. கல்வியை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. உங்களுடைய அண்டர் எஜுகேஷனும் சரி, ஹையர் ஸ்டடியிலையும் சரி நார்மலாக இருக்குது. ஸோ இந்த வாரம் யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு, ஆதரவை எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் ஏதாவது விவசாயம் சார்ந்த துறைகள் இருந்தீங்கன்னா நார்மலாக இருக்குது. உங்களுடைய காதல் விஷயங்கள் சக்ஸஸ் ஆகிற மாதிரி தோற்றம், உங்களுடைய லெவலில் பிரேக் இருக்குட்டு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய சர்வீஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். வேலை இருக்குது, வருமானங்கள் இருக்குது, நார்மலாக சம்பாத்தியம் இருக்குது. அது இல்லாமல் பெரிய லெவலில் உங்களுடைய கெரியரில் நீங்கள் ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறீங்க, ஏதாவது இன்க்ரிமெண்ட் எதிர்பார்த்தீங்கன்னா அதற்கான சோர்ஸஸ் ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு தான் சொல்லணும். இந்த வாரத்தில் தேவையில்லாமல் கடனை வாங்காதீங்க. அதனால் பின்னாடி நமக்கு அவஸ்தைகள் தான் பெரிய லெவலில் இருக்குது. குறிப்பாக மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு ரொம்ப நாளாக திருமணம் நடக்காமல் இருந்தால் அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடப்பதற்கான சூழ்நிலைகள் நிறையவே உண்டு. நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அந்த பிஸ்னஸ் மாறாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் இருந்தால், வராமல் இருந்தால் அந்த பணங்கள் இன்ஸ்டால்மெண்ட்டில் இந்த வாரம் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுக்கு நட்பு வட்டாரம் பெரிய லெவலில் டெவலப் ஆகும். ஒரு பக்கம் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளால் நன்மை, இன்னொரு பக்கம் உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம். இது அத்தனையும் இந்த வாரத்தில் இருக்குது. இந்த வாரம் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ், அந்தஸ்து உங்களுக்கு பெரிய லெவலில் இருக்கும். ஆனால் வருமானங்கள் சுமார். அரசியல் வாழ்க்கையில் இருக்கிறவங்க கண்டிப்பாக உங்களுடைய எதிரிகளை நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. தொண்டர்களால் உங்களுக்கு நட்பாளர்கள் உண்டு. எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க. இதெல்லாமே உங்களுக்கு நன்மைகள் உண்டு. இந்த வாரத்தில் எதிர்பாராத தெய்வ தரிசனம் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரம் முழுவதும் நீங்கள் பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய கரடாழ்வாரையும் ஆஞ்சநேயரையும் தரிசனம் பண்ணுங்கள். கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் யாரெல்லாம் நீங்கள் பெர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அல்லது வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும், நல்ல ஒரு ஆடை ஆபரணங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ இந்த வாரம் வாங்கலாம். வாங்குவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும். அதுக்கான பண வசதி வேணும், பொருளாதார வசதி வேணும்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக நீங்கள் கேட்ட இடத்துல எல்லாம் பணம் கடன் கிடைக்கும். ஏற்கனவே கேட்டிருந்தீங்கனாலும் இந்த வாரம் வருவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஒரு பக்கம் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் நல்ல 3 கிரகங்கள் இருக்கிறதுனால நீங்கள் உங்களுடைய எதிரிகளை ஜெயிப்பீங்க. வருமானங்கள் உங்களுக்கு இருக்குது, வேலை இருக்குது. சும்மா இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஒருவேளை நீங்கள் வேலையை விட்டுருந்தால் கூட மறுபடியும் உங்களுக்கு பெட்டர் ஜாப் நீங்கள் தேடுங்க. இந்த வாரம் அமையும். யாரெல்லாம் வேலை தேடிட்டு இருக்கீங்களோ இந்த வாரத்தில் உங்களுக்கு வேலைக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது வருமானங்கள், செலவினங்கள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் கூடும். இந்த வாரத்தில் யாரெல்லாம் கவர்மெண்ட்டால் காரியத்தை எதிர்பார்த்து நடக்கிறீங்களோ
அது நடக்கும். உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. யாரெல்லாம் சிறு தொழில் பண்ணுறீங்க, சுயதொழில் பண்ணிகிட்ருக்கீங்க, வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, குறிப்பாக பிளாட்ஃபார்ம் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கெல்லாம் உங்களுடைய பிஸ்னஸ் இந்த வாரம் நல்லா இருக்கும். தொழிலில் இருந்த தகராறு நீங்கி தொழில் ஓரளவுக்கு ஓடும். நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் அல்லது பிஸ்னஸ் ஒன்றுக்கு மேற்பட்ட இடங்களில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நீங்கள் பெரிய லெவலில் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும், ஒரு இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வாரம் அதற்கான சோர்ஸஸ் நிறையா இருக்குது. கவர்மெண்ட்டால் பெனிஃபிட் எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. இந்த வாரத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் பெருசாக சக்ஸஸ் ஆகும்னா ஆகும். அதனால் எந்த அளவுக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ லைஃப்பில் அந்த அளவுக்கு நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. உங்களை நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கோ அப்டேட் பண்ணுறதுக்குரிய காலம் இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் உறவுகளால் நன்மை, சகோதர சகோதரிகளால், இளைய சகோதர சகோதரிகளால் மகிழ்ச்சி, இது அத்தனையும் இருக்குது. வேலையின் நிமித்தமான பயணம், அந்த பயணமும் நமக்கு நன்மைகளாக அமைவதற்கான வாய்ப்பு இதுவும் இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் ஏதாவது நீங்கள் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ட்ரேடிங் பண்ணணுங்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். நீங்கள் அரசியல் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா பெரும்பாலுமாக இந்த வாரம் இல்லை. அல்ல உங்களுடைய எதிரிகள் விஷயத்தில் கவனம், தொண்டர்களால் உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள், இது எல்லாமே இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் விநாயகரையும் துர்க்கையும் தரிசனம் பண்ணுங்கள், வணங்கிட்டு வாங்க. மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய பொருளாதாரம் நல்லா இருக்குது, செலவுகளும் இருக்குது. வழக்கம் போல் சனி பகவான் உங்களுக்கு 12ஆம் இடத்தில் இருக்கார், செலவினங்களை உருவாக்குவார். அதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் இருக்குது. சனி பகவான் வக்ரகதியில் இருக்கார். அதனால் நிறையா நம்ம முதலீடு பண்ணுங்கள். ஒருவேளை முதலீடு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா செலவுகளை குறைப்பதற்கான வாய்ப்பை உருவாக்குங்க. இந்த வாரத்தில் உங்களுடைய முயற்சிகள் பெருசாக சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னாலும் கூட முயற்சியை விட்டுறாதீங்க. காரணம், உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் செவ்வாய் குரு இருக்காங்க. தைரியமாக சில முடிவுகள் எடுங்க, யோசித்துட்டே இருக்காதீங்க. எவ்வளோக்கு எவ்வளோ யோசிக்கிறேன் அவ்வளோ டிலே ஆகிட்டுருக்கோம். ஏன்னா இறைவனுடைய அனுக்கிரகம் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. இறைவன் தோன்றா துணையாக உங்களுக்கு இருப்பார். வாழ்க்கையில் நமக்கு பிரச்சனைகள் ஏற்படுவதால் அதை தீர்ப்பதற்கு யாராவது வருவாங்க. இந்த வாரமும் அதற்கான கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் பின்னாடி ஹெல்ப் பண்ணுவாங்க. யாரையாவது நீங்கள் நம்பித்தான் ஆகணும், அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உங்களுக்கு இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் எந்த அளவுக்கு உங்களை நீங்கள் டெவலப் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு நல்லது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் அத்தனையும் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் சாதகமாக அமையும் கிரகங்களால். இந்த வாரம் நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா பெருசாக லாபம் இல்லை. அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. எந்த வேலை பார்த்தாலும் அந்த வேலையை நீங்கள் திருப்திகரமாக பாருங்கள், இது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம், நல்லா இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் சும்மா இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. வேலையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் ஏதோ ஒரு விதத்தில் இருக்கும். ஒருவேளை நீங்கள் ப்ரொமோஷனையோ அல்லது மானிட்டரி பெனிஃபிட்டையோ எதிர்பார்த்தீங்கன்னா இந்த வாரம் இருக்குது. அதாவது லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். என்ன பர்பஸ்க்காக லோன் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரும் அல்லது ஃபுல்ஃபில் ஆகும். இந்த வாரத்தில் உங்களுடைய நேரடியான மறைமுகமான அதிகாரிகள் அத்தனை பேரையும் வெற்றி கொள்வீங்க. அதற்கான கிரக நிலைகள் இருக்குது. நீங்கள் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதி ரிசல்ட்டை எதிர்பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வாரம் சாதகமாக அந்த ரிசல்ட் வரும். இதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் உங்களுக்கு. பட் இந்த வாரம் முழுவதுமே உங்களுடைய உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதெல்லாம் ரொம்ப கவனமாக இருங்க. இந்த வாரத்தில் சொந்த பிஸ்னஸ் மாறா இருக்குது. உங்களுடைய பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார். உங்களுடைய மன வாழ்க்கை இந்த வாரத்தில் மகிழ்ச்சி சந்தோஷகரமாக இருக்கும். நீங்கள் ஏதாவது கம்பெனி மாறணும், வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடணுங்கிறவங்க போடுங்க. நீங்கள் ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ரிசர்ச் பண்ணுறீங்க, பிஹெச்டி பண்ணுறவங்க பண்ணுங்கள். இந்த வாரத்தில் நீங்கள் கம்பெனி மாறுறது மட்டுமல்ல, ஏதாவது ஆன்சைட்டுக்கு டைப் பண்ணுறவங்களும் இந்த வாரம் ட்ரை பண்ணி பாருங்கள். அதற்கான வாய்ப்பு கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல தொழில் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த தொழில் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும்.
ஸோ இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் வந்து ஆஞ்சநேயரையும் விநாயகரையும் கும்பிட்டு வாங்க. இன்னும் உங்களுக்கு சிறப்பான நற்பலன்கள் ஏற்படும். நன்றி, வணக்கம்.